அதேபோல் தொடர்ச்சியான ஊழல்கள், விலைவாசி உயர்வு, ஈழப்பிரச்சினை, மீனவர் படுகொலைகள் ஆகியவை எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்? நான் முன்பே சொன்னது போல மீனவர் படுகொலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆட்சிகளிலும் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கான அடிப்படை தீர்வுக்கு யாரும் முன்வரவில்லை. அது மீண்டும் தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு கேள்விதானது. ஏனென்றால் இந்த மீனவர் படுகொலை என்பது ஈழத்தமிழர் இனப்படுகொலையினுடைய ஒரு நீட்சி மட்டும்தான். 83 நிகழ்கிறது என்பதும், உலகில் இந்த பகுதியில் மட்டும் நிகழ்கிறது என்பதும், இலங்கை படைதான் தமிழக மீனவர்களை கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த படையும் வேறு பகுதியில் இப்படி மீனவர் படுகொலையில் ஈடுபடுவதில்லை என்பதும் இதை தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. விலைவாசி உயர்வை பொறுத்தவரை இது நேரடியாக உலகமய தாராளமய கொள்கைகளை பொறுத்தது. ஒரு சேமநல அரசு என்ற கருத்து விலை உயர்வை கட்டுப்படுத்துவதும் மக்களுக்கு உதவிகள் கிடைக்க செய்வதும் என்பதே சந்தை சக்திகளில் அரசு தலையிடுவதை பொறுத்தது. அப்படி தலையிடுவதன் மூலமாகத்தான் நமக்கு நியாய விலை கடைகள் மற்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டன. இவை இன்று பெயரளவிற்கான ஏற்பாடுகளாக மாற்றப்பட்டு எல்லா துறைகளும் சந்தை சக்திகளின் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. சந்தை சக்திகள் ஒரு காட்டு சட்டத்தை தான் செயல்படுத்த முடியும். இதை கட்டுப்படுத்தாமல், உலகமயம் தனியார்மயம் தாராளமயத்தை எதிர்க்காமல் உங்களால் விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஊழல் என்பது கூட இதனுடைய தொடர்ச்சி தான். உலகமயம் தாராளமயம் தனியார் மயத்தோடு ஊழல் மயத்தையும் நாம் சேர்த்து சொல்ல வேண்டும். இந்த ஊழலை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தனிப்பட்ட சில தலைவர்கள் அவர்களுடைய சுகபோகத்திற்காக, குடும்ப நலனுக்காக ஊழல் செய்கிறார் என்பதல்ல. அது உண்டு, அது ஒரு சிறு பகுதி. ஆனால் மிகப்பெரிய பகுதி எங்கே இருக்கிறது? இவர்கள் அடுத்த தேர்தலுக்கான நிதியை திரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இப்போதே செய்தி வர ஆரம்பித்து விட்டது. 15 லட்சத்தை கடத்தி கொண்டேதோ அரிசி மூட்டை கடத்துவது போல் பண மூட்டை கடத்தப்படுகிறது. அங்கங்கே பதுக்கி வைக்கிறார்கள். கண்டெய்னர்களில் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் பணம் அனுப்புகிற முறையெல்லாம் இருக்குது. ஏன்னா மக்களிடம் கொண்டு போய் நீங்கள் காசோலை கொடுக்க முடியாது. 100 ரூபாய் நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு என்றால் அது பெரிய மூட்டைகளில் தான் கட்டி கொண்டு போக வேண்டும். இங்கே தான் ஒரு முக்கியமான நமக்கு கேள்வி எழுகிறது. என்னவென்றால், ஊழல் என்பது சர்வாதிகாரங்களில் தான் கட்டுத்திட்டம் இல்லாமல் நடைபெறும். பிலிப்பைன்ஸில் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ், இன்னும் பல நாடுகளுடைய, உகாண்டாவில் இடி அமீன், இப்படி பல சர்வாதிகாரிகளை பற்றி நாம் பர்மாவில் நீவின் அல்லது இன்னைக்கு இருக்கிற பர்மாவினுடைய இராணுவ அரசு, பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நடந்த இராணுவ ஆட்சிகள், இவற்றிலெல்லாம் ஊழல் பெரிய அளவுக்கு நடைபெற்றது. இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்கிய அரசுகள் கூட மக்களிடம் ஜனநாயக உரிமை இல்லாத போது ஊழலில் ஈடுபட்டதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அப்போ ஊழலை கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த வழி என்பது முழுமையான ஜனநாயகம் தான். ஜனநாயகத்தின் மூலமாக தான் ஊழலை கட்டுப்படுத்த முடியும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் மீண்டும் அப்புறம் ஆட்சிக்கு வர முடியாது, மக்கள் நம்மை தண்டித்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அந்த அச்சம் இல்லாத போது நாம் வைத்தது தான் சட்டம், அதிகாரம் என்பது போது, இப்போ முபாரக் நடத்திய ஆட்சி போல, கடாஃபி நடத்திய ஆட்சி போல ஊழல் கட்டுத்திட்டம் இல்லாமல் நடைபெறும். பல்லாயிரம் கோடிகள் நடைபெறும். இங்கு நமக்கு ஒரு எழுகிற கேள்வி என்னவென்றால், இந்தியா உலகின் பெரிய ஜனநாயக நாடு என்கிறார்கள். இங்கு ஒரு ஜனநாயக அமைப்பு இருக்கிறது. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இருக்கின்றன, நாடாளுமன்றம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுகிறது, இடையிடையே இடைத்தேர்தல்கள் நடைபெறுகின்றன, பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை எல்லாம் ஓரளவுக்கு இருக்கிறது. இவ்வளவும் இருந்து ஏன் இந்த அளவுக்கு ஊழல் நடைபெறுகிறது? அப்படியால் நமக்கு ஒன்று புலப்படுகிறது, இது ஜனநாயகமாக இல்லை, இது உண்மையில் பணநாயகமாக இருக்கிறது. பணநாயகம் என்று சொல்லுகிற பொழுதே என்ன தேவைப்படுகிறது என்றால், வெற்றியை தீர்மானிப்பதற்கு ஜனங்கள் மட்டும், மக்கள் ஆதரவு இருந்தால் போதாது, பெரும் தொகை பணம் செலவிட வேண்டியிருக்கிறது. இந்த பணத்தை திரட்டுவதில் தான் கட்சிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற குறிப்பிட்டு சொல்லும்படியான அரசியல் கட்சி ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு தொகுதியில் உண்மையான செலவு கணக்கை கொடுத்திருக்கிறதா? எந்த கட்சியும் செலவு கணக்கை, உண்மையான செலவு கணக்கை கொடுப்பதே இல்லை. இதை நாம் தெளிவாக மெய்ப்பிக்க முடியும். அவர்கள் எவ்வளவு திரட்டுகிறார்கள், எவ்வளவு செலவிடுகிறார்கள், எப்படி கணக்கு எழுதுகிறார்கள். இது தேர்தல் ஆணையம் என்பது இவர்களை எல்லாம் நம்பாமல் தானே உத்தரவுகள் பிறப்பிக்கிறது. அதனுடைய பொருளே என்ன? ஒரு மதுவிலக்கை கொண்டு வருகிறது அரசு என்றால் நாட்டில் குடிப்பழக்கம் பெருகிவிட்டது என்ற பொருள். பணப்பட்டுப்பாடாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது என்றால் பண விநியோகம் பெருமளவில் நடக்கிறது என்ற அர்த்தம். இது பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு தெரியாமல் நடக்கிறது என்று நம்புவதற்கு நாம் ஏமாளிகள் அல்ல, வெகுளிகள் அல்ல. எனவே இந்த பணநாயகம் என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஒட்டுமொத்த அமைப்பு
ஒரு அரசியல் கட்டமைப்பு. ஜனநாயகம் என்பது ஏதோ 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு போட்டு விடுவதல்ல, மக்களுடைய விருப்பத்தை மதித்து நடப்பது. காஷ்மீர் மக்களுடைய விருப்பத்தை மதித்து நடப்பதாக இருந்தால் அவருடைய விடுதலையை அங்கீகரிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்தை மதித்து நடப்பதாக இருந்தால் ஈழத்தில் இலங்கை நடத்திய இனப்படுகொலை போருக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். இதிலெல்லாம் ஜனநாயகம் வரவில்லை. இந்த ஓட்டு போடுவதில் மட்டும் ஜனநாயகம் என்று வந்துவிடுகிறது. எனவே தான் இந்த ஒரு போலித்தனமான வடிவ அளவிலான சம்பிரதாய ஜனநாயகம் என்பது நடைமுறையில் பணநாயகமாகிவிட்டது. இந்த பணநாயகத்திற்கு தேவையான பணத்தை திரட்டுகிறவர்கள் தான் திறமையான தலைவர்கள், திறமையான கட்சி தலைமையாக மதிக்கப்படுகிறது. அந்த முறையில் தான் இங்கே ஊழல் பெருக்கெடுக்கிறது. இரண்டாவதாக ஒரு செய்தி என்னவென்றால், இது காங்கிரஸ், அனைத்து இந்திய தலைமை, பாஜக இது போன்ற கட்சிகள் மிகப்பெரிய ஒரு இந்திய சந்தையை பயன்படுத்தி கொண்டு வணிக ஒப்பந்தங்கள், தொழில் ஒப்பந்தங்கள், வேறு பல்வேறு வழிகளில் அவர்கள் பெருந்தொகைகளை திரட்டுகிறார்கள், சேகரிக்கிறார்கள். தோழமை கட்சிகளுக்கும் அவர்கள் விநியோகம் செய்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதி உடன்பாட்டு பேரத்திலும் வெறும் சீட்டு பேரம் மட்டுமல்ல, நோட்டு பேரமும் நடைபெறுகிறது. எவ்வளோ பணம் கொடுப்பீர்கள் என்று கேட்கிற பேரம் நடைபெறுகிறது. கொண்டு வந்து எல்லாருக்கும் பெட்டி பெட்டியாக விநியோகிக்கிறார்கள். பிரதமர் போன்ற உயர் பதவியில் இருப்பவர்கள் பயணம் செய்கிற வானூர்திகளிலேயே இந்த பெட்டிகள் ஏற்றி கொண்டு வரப்படுகின்றன. இப்படி நிறைய நடந்தும் இருக்கிறது, செய்தி வெளியே வந்திருக்கிறது. யாரும் அதை மறுக்க முற்படுவதே இல்லை. இந்த நாட்டில் பிரதமராக இருந்த நரசிம்மராவே பெட்டியில் கொண்டு போய் பணம் கொடுத்து தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றார் என்று வழக்கு நடந்து அதில் ஒரு குற்றவாளி என்ற தீர்ப்பும் கிடைத்திருக்கிறது. இது ஊழல் எந்த அளவுக்கு உயர்மட்டம் வரைக்கும் நடைபெறுகிறது என்பதற்கான ஒரு சான்று இது. அப்படியானால் இந்த மாநில கட்சிகள், மக்கள் உரிமைகளுக்காக போராடுகிற கட்சிகள், அந்தந்த தேசிய நலன்களை பிரதிபலிக்கிற கட்சிகள், பழங்குடி மக்கள் சார்பான கட்சிகள், தலித் மக்கள் சார்பான கட்சிகள், தொழிலாளர்கள் உழவர்கள் சார்பாக அந்த நலனை பிரதிபலிக்கிற கட்சிகள், இந்த கட்சிகளில் பெரும் பணக்காரர்கள், பெரிய பிரமுகர்கள் இல்லாத கட்சிகள், நல்ல போராட்ட பின்னணி வரலாறு கொண்ட கட்சிகள், இந்த கட்சிகளின் தலைமை எப்படி ஊழலில் ஈடுபடுகிறது, அதற்கான காரணம் ஏரணம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ நம் கண்கூட பார்க்கிறோம். ராசா ஒரு பெரிய ஊழலில் ஈடுபட்டார் என்று அவர் சிக்கி கொண்டிருக்கிறார். அவர் வெளியில் தெரிந்திருக்கிற ஒரு முகம், இந்த முகத்துக்கு பின்னால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அது தனி செய்தி. அதே போல ஜார்க்கண்டில் பார்த்தால் சிபு சேரன் மீது இந்த குற்றச்சாட்டு வந்தது. அவர் தான் நரசிம்மராவிடம் பணம் வாங்கியவர் 4 நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஓட்டுகளுக்காக. அதற்கு பிறகு பார்த்தால் மது கோடா அங்கு இருக்கிற சுரங்க வளத்தை விற்பதற்காக பெருமளவில் ஊழலில் ஈடுபட்டார் என்று வந்துச்சு. எப்படி ராசா, மதுகோடா போன்றவர்கள் எப்படி இந்த நிலைக்கு வருகிறார்கள் என்று பார்த்தால், மக்களுக்கென்று நன்மை செய்வதற்கு உரிய அதிகாரம் இவர்களுக்கு யாருக்கும் இல்லை. அதில் ஏதோ ஒரு புறங்கை நக்குவது போல ஒரு நிலை என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனவே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அங்கு எதுவும் செய்ய முடியாத போது இங்கு இலவச திட்டங்கள், கல்யாணம் என்றால் போய் தாலி வாங்கி கொடுத்துறேன், காது குத்துறது என்றால் நான் அதுக்கு நகை வாங்கி கொடுக்குறேன் என்று இந்த வேலைகளைத்தான் செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் அவர்கள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பணத்தை திரட்டுகிற வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. தேசிய நலனெல்லாம் போய்விடுகிறது. ஜார்க்கண்டில் அவர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட் விடுதலை முன்னணி என்று அமைப்பு நடத்தினார்கள். ஒரு மாநில அரசு வேண்டும் என்று கேட்டார்கள். மாநில அரசு கிடைத்தது. ஆனால் மாநில அரசு என்பது அந்த மக்கள் விரும்பிய விடுதலையை வழங்குவதற்கு பொருந்தவில்லை. ஆனால் அதற்குள் இவர்கள் அந்த பதவிகளுக்கு பழகிவிட்டார்கள். இங்கே அதே தான் நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் நாம் இந்திய கட்டமைப்பு, இந்திய தேசிய ஒடுக்குமுறையோடு ஜனநாயக மறுப்பின் விளைவாக ஊழல் பெருக்கம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஊழலை எதிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த அரசமைப்பை, இந்த கட்டமைப்பை, இந்திய வல்லாதிக்கத்தினுடைய ஒடுக்குமுறை எதிர்த்து போராடாமல் ஊழலை மட்டும் எதிர்த்து போராட முடியாது. போராட்டங்கள் உச்சத்தில் இருக்கும் காஷ்மீரிலேயே சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் சூழலில் போராட்டங்கள் மந்தமான நிலையில் இருக்கும் தமிழ்நாட்டில் தேர்தலை புறக்கணிக்க சொல்வது குறித்து உங்கள் கருத்து என்ன? நீங்கள் காஷ்மீரில் ஒரு செய்தி நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். என்னவென்றால், காஷ்மீர் விடுதலை என்ற குறிக்கோள் கொண்ட எந்த அமைப்பும் தேர்தலில் பங்கு பெறவில்லை. ஹுரியத் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும், வேறு ஆயுத போராட்ட அமைப்புகளாக இருந்தாலும், ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணியாக இருந்தாலும், அல்லது ஹுரியத் கான்ஃபரன்ஸினுடைய தலைவர்கள் வெவ்வேறாக இருந்தாலும், கீலானி ஒரு பக்கம் அல்லது மற்றவர்கள் ஒரு பக்கம், யாருமே தேர்தலில் பங்கு பெறவில்லை. அவர்கள் எல்லோருமே தேர்தலை புறக்கணிக்கத்தான் சொன்னார்கள். அந்த தேர்தலில் பங்கு பெற்றவர்கள் யார்? தில்லியினுடைய கையாட்கள், தில்லி அரசினுடைய முகவர்கள். அவர்கள் ஒமர் அப்துல்லாவாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு எதிராக போட்டியிட்ட இந்த அம்மையார்
அந்த பழைய அமைச்சருடைய மகள், அந்த அவர்களாக இருந்தாலும் சரி, வேறு காங்கிரஸ் மற்ற கட்சிகள், சிபிஎம் போன்ற கட்சிகளாக இருந்தாலும் இவர்கள் காஷ்மீர் விடுதலைக்கு எதிரானவர்கள், காஷ்மீர் சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்திற்கு எதிரானவர்கள். இவர்கள் தில்லிக்கு ஆட்களாக அங்கே செயல்படுகிறார்கள். இவர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள். அந்த இடத்தில் மக்கள் எடுத்த முடிவை நாம் கூர்ந்து பார்க்கணும். கடந்த காலத்தில் தொடர்ந்து காஷ்மீர் தேர்தல் என்பது மோசடி தேர்தல் தான். இராணுவத்தினரும் ஆயுதப்படையினருமே வாக்குகளை குத்தி போட்டுக்கொண்ட பல தேர்தல் தான். இதை ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்லியிருக்கிறார். விபி சிங் பிரதமராக இருக்கிற காலத்தில் நடந்த ஒரே ஒரு தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தல்களும் இந்திய அரசு, இந்திய தேர்தல் கமிஷன் ரொம்ப யோக்கியராக இங்கே காட்டிக்கொண்ட சேஷன் எல்லாம் கூட காஷ்மீரில் மோசடிக்கு தான் தலைமை தாங்கினார்கள். முழுக்க முழுக்க எல்லாம் மோசடி தேர்தல்கள் தான். ஆனால் அண்மைய தேர்தலில் ஒரு புதிய போக்கு காணப்பட்டது. என்னவென்றால், ஒரு மாநில அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ற ஒன்றே இல்லாமல் பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலையே நடத்தாமல் அவர்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த நிலையில் முழுக்க முழுக்க இராணுவத்தின் கையில் அதிகாரம் போய்விட்டது. சாதாரண அன்றாட பிரச்சனைகளுக்கு கூட எந்த கேள்வியும் இல்லை. யாரை சுட்டு கொண்டாலும் கேட்க நாதி இல்லை. யாரை போய் கேட்பது? இராணுவத்திற்கு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எதுவுமே கிடையாது. இந்த பின்னணியில் மக்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்றால், இராணுவத்தின் கையிலிருந்து அரசியல்வாதிகள் கைக்கு போனால் நாம் கேள்வி கேட்பதற்கு வசதியாக இருக்கும், அன்றாட பிரச்சனைகளுக்கு தோதாக இருக்கும் என்று கருதி அதற்குள் ஒரு கட்சிக்கு அவர்கள் வாக்களித்தார்கள். இது மக்களுடைய மனநிலை. இதனால் அவர்கள் விடுதலை கோரிக்கை கைவிட்டுவிடவும் இல்லை, மக்கள் விடுதலையை விரும்புகிறார்கள் என்ற நிலை மாறிவிடவும் இல்லை. பல தேர்தலில் அவர்கள் நிரூபித்த ஒரு செய்தி. நாளைக்கு வாக்கெடுப்பு நடத்தினால் மீண்டும் அதுதான் நிரூபணமாகும். எத்தனை பேர் சொல்லிவிட்டார், காஷ்மீர் மக்கள் விடுதலை விரும்புகிறார்கள். நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், பொதுவான அறிஞர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார். காஷ்மீர் மக்கள் பெரும்பான்மையினர் இன்னும் கருத்து கணிப்புகளை தனியார் சில பேர் நடத்தி கூட இருக்கிறார்கள், ஊடகங்கள் நடத்தி கூட இருக்கிறார்கள். 97 விழுக்காட்டு மக்கள் அவர்கள் விடுதலைக்காகத்தான் நிற்கிறார்கள், மெய்ப்பிக்கப்பட்ட ஒன்று. அந்த இடத்தில் ஒரு விடுதலைக்கான போராட்டம் வீறு கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு களத்தில் உடனடி சிக்கல்களுக்கு, உடனடி அடக்குமுறைகளுக்கு ஒரு தீர்வாக அவர்கள் பங்கேற்றார்கள். அப்போது விடுதலை சக்திகள் பங்கேற்கவில்லை, விடுதலைக்கான இயக்கங்கள் பங்கேற்கவில்லை, மக்கள் பங்கேற்றார்கள். இங்கே கூட நாம் என்ன சொல்லுகிறோம்? மக்களை போராடுகிற வழிக்கு வாருங்கள், போராடுவதன் மூலம் தான் தீர்வு காண முடியும். நீங்கள் தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம், இந்த கட்சிகளை மாறி மாறி தேர்ந்தெடுப்பதன் மூலம் வாக்களிக்க முடியாது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒமர் அப்துல்லா இந்த ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னோ அல்லது சில பகுதிகளிலிருந்து நீக்க வேண்டும் என்றோ கோரிக்கை வைக்கிறார். அந்த அம்மையார் மும்தா பீவி, மறந்துட்டு அந்த பேர், அந்த இன்னொரு கட்சிக்கு தலைமை தாங்கிறாங்க இல்லையா, அவங்க அது மாதிரி சில கோரிக்கைகள் இராணுவ அடக்குமுறைக்கு எதிராலாம் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி எந்த கட்சியும் இல்லை. நாங்கள் பொடாவை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கட்சி இருக்கிறதா? நாங்கள் இந்திய அரசு பிறப்பிக்கும் அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை, ஏன்னா போலீஸ் அதிகாரம் என்பது மாநில அரசின் கையில் இருக்கிற ஒன்று. ஒரு அடக்குமுறை சட்டத்தை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமலும் இருக்கலாம் இவர்கள் விரும்பினால். ஆனால் அப்படி ஒரு கட்சி இங்கே இல்லை. எனவே காஷ்மீர் நிலைமையை இதை நாம் ஒப்பிட முடியாது. அவர்கள் போராட்டத்தினுடைய வேறு ஒரு கட்டத்திற்கு போய்விட்டார்கள். நாம் இப்போ தான் தொடங்குகிற நிலையில் இருக்கிறோம். எனவே அதிகார மயக்கம் தருகிற, பொய் அதிகாரத்துக்கு வழிவகுக்கிற, கோட்பாட்டளவில் விடுதலைக்கு வழியே காட்டாத ஒரு தேர்தலில் பங்கேற்பது என்பது மக்களை ஏமாற்றுவதாகும்.